தமிழகத்தில் விலைவாசி உயர்வு, சொத்து வரி, மின்கட்டணம் ஆகியவை தொடர்ந்து அதிகரித்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்தார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரைக்கு என அறிவித்த பல திட்டங்கள் இதுவரை செயல்பாட்டுக்கு வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் விலைவாசி உயர்வு, சொத்து வரி, மின்கட்டணம் அதிகரித்துள்ளது என்றும் திமுகவின் இதே ஆட்சி தொடர்ந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது எனவும் கூறினார். அதிமுக கூட்டணி விரைவில் முடிவாகும் என்றும் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் ஏன் முடிவடையவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் வெளியேறும் என்றும் இபிஎஸ் தெரிவித்தார். 3 ஆண்டு காலத்துல இந்த ஆட்சி மேல கடுமையான வெறுப்பு, மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, அதே போல எல்லா வகையிலும் சட்ட ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நம்ம தேர்தல் சந்திக்கிறோம். அதனால எங்களுடைய கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும்.